சுற்றளவு பரப்பளவு சம்பந்தமான கேள்விகள் வந்து பொதுவாக ஒரு லேசான பகுதியா இருந்தால், ஆனா பெரும்பாலும் கவனையின பிழைகளாலையும் அடுத்தது இதுல வசன குழப்பங்கள் வாரத்தினாலையும் நிறைய மாணவர்கள் வந்துட்டு என்ன ஒரு 5-6 மார்க்ஸுக்கு தான் எடுக்கிறே ஒழிய 10க்கு 10 எடுக்கிற வீதம் வந்துட்டு மிக குறைவாக இருக்கிறது இந்த சுற்றளவு பரப்பளவு சம்பந்தமான கேள்விகள். இதுல உண்மைக்குமே ஆராய்ச்சிறைகள் சம்பந்தமாக அதுலயும் ஸ்பெஷலா நாங்க பார்க்க போன மாதிரி இருந்தால் அரைவட்டம் கால்வட்டம் தான் கூடுதலாக கேள்விகள்ல வந்துட்டு அண்மை காலங்களாக வந்துட்டு. அப்ப குறிப்பிட்ட ஒரு சமன்பாடுகள் தான் என்ன செய்யுது எங்களுக்கு இதுல நாங்க பாவிக்கிற சமன்பாடுகளாக இருக்குது. அதே நேரத்தில் உண்மைக்கு ஒரு லேசான அமைப்புல செய்ய ஏழுமாக இருக்கிற கேள்வி போல விளங்குனாலும் ஆனா எங்களால மார்க்ஸ் எடுத்துக்க இயலாத அளவுக்கு என்ன செய்து வருது. அதுல முதலாவது தாக்கம் செலுத்துற வந்துட்டு என்னென்றால் நாங்க என்ன செய்யறது கேர்லெஸ்ஸா வந்துட்டு இந்த கேள்விகளை வாசிக்கிற விதங்கள் என்ன கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கிறதுனால அந்த வாசிக்கிற முறையில வரக்கூடிய குழப்பங்கள் கூட எங்களோட கேள்விகளை வந்துட்டு என்ன வித்தியாசமாக நாங்கள் விளங்கி கொண்டு அதை செய்யறதுக்கு மாதிரி போகும். அப்ப நாங்க மிகச் சரியான முறையில நல்லா கிரகிச்சு வாசிக்க வேண்டிய ஒரு தேவை உண்டு இந்த கேள்விகள்ல வந்துட்டு இருக்குது. நாங்க இன்னைக்கு 2 கேள்விகள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுல வரக்கூடிய அந்த விஷயங்களை பாருங்க நீங்க எந்த அமைப்புல இந்த கேள்விகளை நாங்க வாசிச்சு அதை நாங்க விளங்கி கொள்ளணும். ரைட். 2022 வந்திருக்கக்கூடிய இந்த கேள்வி வந்துட்டு ஒருவில் ஏசிடிஎஃபினால் காட்டப்படும் 30 மீட்டர் நீளமும் 14 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வக காணித்துண்டு கோடு பிஇயினால் இரு சம பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ABGEF இனால் காட்டப்படும் பகுதி ஒரு நீச்சல் குளத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் BGE ஓர் அரைவட்ட பகுதியாகும். நிலற்றப்பட்ட பகுதி புட்களை வளர்ப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்ப ஏற்கனவே அந்த கேள்வியில நிலற்றப்பட்ட பகுதி என்று தந்திருக்கான். அந்த பகுதி வந்துட்டு என்ன புட்களை வளர்ப்பதற்காக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி சொல்றான். ரைட். இப்ப இவ்வளவுதான் என்ன இந்த கேள்வியில தந்திருக்கக்கூடிய தரவுகளாக இருக்குது. இப்ப இதுல முதலாவது விஷயம் நீச்சல் குளம்னு சொல்லி ஒண்ணு தந்திருக்கான். நீச்சல் குளம் சொல்லி பார்க்க போனேன்னு இந்த இப்ப நான் என்ன அதை பாருங்க ட்ரா பண்றேன். இந்த பகுதி வந்துட்டு நீச்சல் குளத்திற்காக ஒதுக்கப்பட்டது. இந்த ரெட் கலரால நாங்க பார்டர் போட்டிருக்கேன் தானே, இது வந்துட்டு நீச்சல் குளத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுல ஸ்பெஷலா அவன் சொல்றேன் என்னென்றால் இந்த இருக்கிறது இந்த புள்ளிக்கோடோட சேர்ந்து வார இந்த பகுதி வந்துட்டு ஒரு வட்டத்தின் ஒரு துண்டுகோல் எங்களுக்கு விளங்குது. இது அவன் என்னன்னு சொல்லிட்டான், அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் இது வந்துட்டு ஒரு அரை வட்டம். ரைட், இது ஒரு அரை வட்டம் சொல்லிட்டான். நிலற்றப்பட்ட பகுதி என்ன இந்த இருக்கிறது அமைப்பு. இந்த நிலற்றப்பட்ட பகுதி வந்துட்டு புட்களை வளர்ப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி சொல்றோம். இப்ப நாங்க இந்த நிலற்றப்பட்ட பகுதியை வந்து ரைட் இதுல மார்க் பண்ணுவோம். நிலற்றப்பட்ட பகுதி வந்துட்டு நான் இந்த பிங்க் கலரால வந்து இந்த ஏரியா வந்து இது வந்துட்டு புட்களை வளர்ப்பதற்காக ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றான். முதலாவது கேள்வி என்ன, அரைவட்ட பகுதியின் ஆரையை காண்க. அரைவட்ட பகுதியின் ஆரை மிக லேசான கேள்விக்குள்ளே
ஆனா அதிகமாக நம்மட பிள்ளைகள் என்ன பிளெடுக்கக்கூடிய ஒரு கேள்வியும் இதாத்தான் இருக்கு. லேசான கேள்வின்னு தான் என்ன பிளெடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கூடிய கேள்வியும் இதுவா போகும். ரைட். அப்ப இங்க வந்து நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். தரப்பட்டுள்ளது என்ன, இந்த ஒரு அரைவட்டம்னு சொன்னால் அரைவட்டத்தின் என்ன இரண்டு அரைவட்டத்தின் மீது உள்ள 2 புள்ளிகளை இந்த இணைக்கிற கோட்டுக்கு நாங்க சொல்ல விட்டம்னு சொல்லுவோம். அரைவட்டத்தின் மீது உள்ள இந்த 2 புள்ளிகளை இணைக்கிற இந்த கோட்டுக்கு நாங்க என்ன சொல்லுவோம், விட்டம்னு சொல்லுவோம். அப்ப இது 14 மீட்டர்னு சொல்லி தந்திருக்காங்க. இது ஒரு செவ்வகம் தானே அடுத்தது என்ன, ஒரு செவ்வகம். அப்ப இது 14ஆக இருந்தா எதிர்பக்கம் இது மண்ணியா இருக்கணும் 14 மீட்டரா தான் இருக்கணும். இங்க 14 மீட்டர்னு சொல்றது என்னென்றால் இந்த அரைவட்டத்தின் விட்டமா இருக்கு. கேள்வி என்ன, அரைவட்ட பகுதியின் ஆரையை காண்பதில் கேட்டிருக்காங்க. அப்ப நாங்க நேரடியாக என்ன செய்யலாம், விடை எழுதலாம் 7 மீட்டர்னு சொல்லி. இல்ல இந்த இதுல என்ன செய்முறைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. 14 நாங்க 2ஆ பிரிச்சோம்னால் 7 வரும். இதுல நிறைய பேரு விடுற பிள்ளைன்னு சொல்லி சொன்னால் 7 மீட்டர்னு எழுத மாட்டோம். 7 மீட்டர்னு எழுதாம என்னென்று எழுதப்படுறோம், நாம 7 சென்டிமீட்டர்னு சில ஆக்கள் எழுதுவோம். அல்லது என்னென்று போட்டுருவோம் 14 மீட்டர் நினைஞ்சிருவோம், போட்டுட்டு கேள்வியை செஞ்சுட்டு போறது. ரெண்டுமே என்ன பிழையான விடைகள். இந்த பிழையான விடையோட நாங்க அப்படியே எங்கட அடுத்த பகுதியில் போகக்குள்ள வரக்கூடிய எல்லா விடைகளுமே என்ன செய்ய போகுதுன்னா பிழையாத்தான் வரப்போகுது. இப்ப நல்ல தெளிவா இருக்கணும். இது லேசான கேள்வின்னு சொன்னாலும் லேசான கேள்விகளைத்தான் எப்பயுமே நாங்க மிக கவனமாக கையாளணும். ஏன்னா அதுல எங்களுக்கு 100% சுவரான இந்த கேள்வியில நாங்க எந்த காரணத்தை கொண்டு மார்க்ஸ் என்ன செஞ்சிடப்படாது, விட்டுறப்படாது. அதுல நீங்க தெளிவா இருந்து கொள்ளணும். ரைட். அரைவட்ட பகுதியின் ஆரை வந்துட்டு 7 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. 2வது கேள்வி என்ன, நீச்சல் குளத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியின் சுற்றளவை காண்க. நீச்சல் குளத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதி என்ன,